வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காஞ்சனா ரீமேக் கொடுமைகள். அரை மணி நேரமா பாத்ரூம்லயே உட்கார்ந்துருக்கேன், போக மாட்டேங்குது. என்ன இந்த நக்கு நக்குறாரு? நக்கீரர் பரம்பரையோ? எல்லாருக்கும் கேக்குறாரு, சொல்லு. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். ஆஹா, அவனா நீ? खूब सुंदर लक्षण. बोलो 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 बोलो. जो चिनिंगराने போடா வெளியே. सारे कोलो मास. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா? காஞ்சனா படத்தை பெங்காலில ரீமேக் பண்ணி மாயாபினி அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காஞ்சனா படத்தை சீரியல் வெர்ஷன்ல பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை பார்த்தா போதும் போல இருக்கு. காஞ்சனா படத்துடைய டைட்டில இங்க எவ்வளவு சிம்பிளா போட்டு முடிச்சிருப்பாங்க. ஆனா இங்க ஓபனிங் சீனே சும்மா கதற 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 இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஸ்டார்டிங்லயே பேய வெளிய விட்டு நம்ம எல்லாம் பதற விட்டுருப்பாங்க. சும்மா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து எண்ட் ஃப்ரேம் வரைக்கும் தியேட்டர் அப்படியே ஃபயர் ஆகும். எப்படி ஆரம்பமே அமர்க்களமா இருக்குதா? துணி எடுக்க வந்த புள்ளைய பேய் தூக்கிட்டு எலி பொந்துக்குள்ள போனது மட்டும் இல்லாம அங்க அங்க போட்டாங்க பாருங்க டைட்டில் கார்டை. கதற 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 கதற. பின்னிட்டாம போடா பாரதிராஜன் இருந்துச்சு. இங்க காஞ்சனால இது ஜஸ்ட் ட்ரீம்னு முடிச்சு விட்ட சீனை இது ட்ரீம் இல்ல, இது இங்க ஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு நெஜ பேயவே வச்சு மிரட்டி விட்டாங்க பாருங்க. காஞ்சனால ஹீரோடைய என்ட்ரி எப்படி இருக்கும்? 3 பாலுக்கு 2 6 அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெட் மேட்ச் நடத்துவாங்க. யாராலையுமே அடிக்க முடியாது. எல்லா அமௌண்ட்டையும் வில்லன்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கும் போது கடைசியில் ஹீரோடைய என்ட்ரி வந்து 2 பாலுக்கு 2 6 அடிச்சு எல்லா அமௌண்ட்டையும் ஜெயிச்சு கொடுத்துருவாரு. இங்கேயும் அதே மாதிரி தான் ஹீரோ என்ட்ரி. ஹீரோ வராரு 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 வந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மட்டும் இல்ல வண்டிக்கும் சேர்த்தே இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. இதோ புளியங்குளத்து புலி, கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை, புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. ஒரு வழியா ஹீரோ கிரவுண்டுக்கு வந்துடுறாப்ல, அதே மாதிரி 6ம் அடிச்சிடறாப்ல. ஆனா பால் மட்டும் தான் 6 லைனை தாண்டி போச்சான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. பால் மட்டும் இல்ல, பால் போட்ட ஆளும் சேர்ந்தே 6 லைனை தாண்டி போயிட்டாப்லையா. எப்படிப்பட்ட ஹீரோ என்ட்ரி பாருங்க. அதுக்கப்புறமா கிரிக்கெட் விளையாடலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டெம்ப் அடிப்பாங்க. அப்ப பார்த்தா காஞ்சனாவை புதைச்சி வச்ச இடத்துக்கு மேலேயே அடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மேகம்லாம் கருக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெம்பை உருவிட்டு போகும்போது காஞ்சனாவுடைய பிளட் அந்த ஸ்டெம்பில் ஒட்டியிருக்கும். அதை போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற சிங்க்ல கழுவிடுவாப்புல. ஸோ பேய் வெளியே வரேன் அப்படிங்கிற பேர்ல தலைமுடியா வெளியே வரும்ல. இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம், தெரிஞ்சுக்க. இங்கேயும் அதே மாதிரி தான் கிரிக்கெட் விளையாடலான்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. காஞ்சனாவை புதைச்சி வச்ச இடத்துல ஸ்டெம்ப் அடிக்கிறாங்க. உருவும் போது காஞ்சனாவுடைய பிளட் ஒட்டிக்குது. அதை போய் அவன் வீட்டு சிங்க்ல கழுவுறான். ஸோ இப்போ அந்த பிளட் பேயோடைய முடியா மாறணும்ல, அங்க தலைமுடியா மாறிச்சு. இங்க என்ன முடியா வருதுன்னு பாருங்களேன். என்னடா இது? ஏதோ அக்குள் முடிய ட்ரிம் பண்ணி போட்ட மாதிரி அங்கங்க கிடக்குது. உங்களுக்கு தலைமுடி கிடைக்கவே இல்லையா? முடியலப்பா. அநேகமா இந்த காஞ்சனா பேய்க்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் போல இருக்கு. அதனால முடி பற்றாக்குறை ஆகி போச்சு. அதனால முடி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நேர்லயே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி வந்து ரூம்லயே போய் அட்மிட்டும் ஆகிச்சு. இதாங்க
வாங்க இதாங்க வல்பன்றது. அப்புறமா லாரன்ஸ் ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து கோவிலுக்கு போவாங்க. அங்க போய் தீபத்து மேல கையை வைக்கும் போது தீபம் அணைஞ்சிரும். சோ இருக்கு, ஏதோ பேய் இருக்கு அப்படிங்கறத அந்த பூசாரி கண்டுபிடிச்சிடுவார்ல. நினைச்சேன் இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த சீனோட ஸ்டார்டிங்ல அந்த பூசாரி ஏதோ பேட் வைப்ரேஷன் வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு வைப்ரேஷன் கொடுத்திருப்பாரு ஒரு உடம்புல. இப்போ இதே வைப்ரேஷனை அங்க மாயாபினில வரக்கூடிய பூசாரியும் கொடுக்குறாப்ல. ஆனா அந்த வைப்ரேஷன் அவருக்கு எவ்வளவு டூரேஷனுக்கு கொடுக்குறாருன்னு பாருங்களேன். மர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு. அட உங்க கூர்காவுக்கு பிறந்தவன. அடே இவர் மனோபாலால காஞ்சனா படத்துல காமெடிக்கு பேய் ஓட்ட வந்தவர். அவரை கொண்டு போய் ஒரிஜினல் பூசாரி கொடுத்து வச்சிருக்கீங்க. ஐயோ அது நான் இல்லடா. இதுக்கப்புறம் பூசாரி என்ன சொல்லுவாப்புல, உங்க வீட்டுல பேய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி ஆகணும், அதுக்கு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே காலி பண்ண வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாப்புல. சோ இவங்களும் கஷ்டப்பட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே காலி பண்ண வச்சிருவாங்க. சோ பிளான் சக்சஸ் ஆனாலுமே இதுக்கப்புறம் தான் வீட்டுல பேய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம், அது நம்மளுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயத்திலே இருப்பாங்க. இனிமேல் தான் இந்த ஆத்துல நமக்கு நிறைய வேலை இருக்கு. இதே மாதிரிதான் அங்கேயுமே வீட்டுல இருக்கிற எல்லாருமே காலி பண்ண வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி காலி பண்ண வச்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கொடுக்குற அந்த ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்களேன். আবার অসুস্থতার কথা শুনে যদি ও মারা চলো 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 ஐயா ஜாலி, எல்லாரையும் காலி பட வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்சஸ் பார்ட்டி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி இத கூட மன்னிச்சு விட்டுறலாம்னு சொல்லி பார்த்தா இதுக்கப்புறம் பேய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறாங்க. அந்த நேரத்துல வச்சாங்க பாருங்க ஒரு டூயட் சாங். என்ன எழவியாது. அட்லீஸ்ட் அந்த டூயட் சாங்கேஜ் நீங்க கொஞ்சம் உருப்படியா எடுத்துக்கலாம்ல. சீரியல்ல கூட உங்களை விட கொஞ்சம் பெட்டரா எடுப்பாங்கடா. அதுவும் ரியல் எஸ்டேட் லேண்ட்ல குத்தி வச்ச கொடிகளை போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களே, இவங்கள என்னன்னு சொல்றது? குறைவான விலையில் நிறைவான வீட்டு மனை வாங்க ஆனந்தா ருக்மணி நகர். சென்னையில இருந்து 1.5 மணி நேரம் தான். 10 நிமிஷம் பொடி நடையா நடந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட். சார் இவன் என்ன பண்ண சார்? அண்ட் காஞ்சனா படத்துல வீட்டுல பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு மொத்தமா 3 ஸ்டெப். 1 தேங்காய், 2வது மாடு, 3வது ரத்தம். ஆனா இங்க மாயாபினில எங்களுக்கு அவ்வளவு பட்ஜெட் இல்ல, இருந்த பட்ஜெட் அந்த டூயட் சாங் கொடிக்கே செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரே ஸ்டெப் தான் தேங்காய் ஸ்டெப்ல முடிச்சிட்டாங்க. கேரம் போடு. வேற என்ன நினைச்சீங்க? ஆனா அங்க காஞ்சனால தேங்காய் தானா சுத்தம்ல, இங்க பேய் நான் எதுக்கு இருக்கேன், நானே வந்து சுத்தி விடுறேன்னு சொல்லிட்டு அதுவே இறங்கி வந்து சுத்தி விட்டுருது. அதுல என் டியூட்டி ஓவர் டைமா உள்ள போய்கிட்டு இருக்கு. என்ன பண்றது முருகேசா? எப்படி சீனி படத்துடைய டர்னிங் பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம லாரன்ஸ் வந்து கசமுசா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாப்ல. அந்த டைம்ல நம்ம காஞ்சனா போய் லாரன்ஸ் உடம்புக்குள்ள போகும். எப்படி போகும்? கண்ணாடியில இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து லாரன்ஸ் உடம்புக்குள்ள போயிடும். ஆனா இங்க மாயாபினில பேய வர சொன்னா கிங்காங்கா வருதுங்க. அடே நீங்க காஞ்சனா ரீமேக் எடுத்துட்டு இருக்கீங்கடா, இதுல எங்க இதுல கிங்காங்லாம் வந்துச்சு? சரி ஓகே, இது கிங்காங் பேய் வச்சு உடம்புக்குள்ள விட்டாங்களான்னு சொல்லி கேட்டா அதான் கிடையாது. இருக்கிற அம்புட்டு ரூமையும் சுத்தி காமிச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா வேற ஒரு பேய் தான் உடம்புக்குள்ள போகுது. மாப்பிளை கூட்டிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காட்டு. சரிங்க. இது கிச்சன் ரூம், சமையல் வேலையெல்லாம் நடக்கும். இதாங்க சாமி ரூம், பூஜை எல்லாம் நடக்கும். இதாய பாத்ரூம், இங்கதான் எல்லாம். அம்மா கொலை பண்ணிடுவோம் நீ. நாம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். அடே இதுக்கு பங்க்சுவாலிட்டியா ஃபர்ஸ்ட் வந்து கிங்காங் பேயவே உள்ள விட்டுருக்கலாம்ல. என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது. அந்த காஞ்சனா பேய் லாரன்ஸ் உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறமா காஞ்சனாவை புதைச்ச இடத்துக்கு போயிட்டு மண்ணை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு விடமாட்டேன் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு டைலாக் ஒன்று பேசுவாப்ல. ஆனா இங்க மாயாபினில நைட்டு நல்லா கொத்து புரோட்டா, சில்லி சிக்கன், பீஃப் சுக்கா இது எல்லாத்தையும் நல்லா குழப்பி அடிச்சா மார்னிங் பாத்ரூம்ல உட்காரும் போது எப்படி ஒரு ரியாக்ஷன் வருமோ அப்படி கொடுத்துட்டு இருக்காப்ல. போமாட்டேங்குது
சோ ஒன்லி இன்கமிங் நோ அவுட் கோயிங். சரி கர்மத்தை அந்த ரியாக்ஷனை கூட ஓரமா விட்டுறலாம்னு வைங்களேன். கடைசியா மண்ணையாச்சு உருப்படியா சாப்பிடுவாருன்னு பார்த்தா பால் மாவு எடுத்து நக்கிட்டு இருக்காருங்க. என்ன இந்த நக்கு நக்குறாரு? நக்கீரர் பரம்பரையோ? காட்டுங்க ஐயா, இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. அன்னைக்கு லாரன்ஸோடைய அண்ணா அன்னைக்கு வந்து மேரேஜ் ஆனிவர்சரி வந்திருக்கும். அந்த சீனை எவ்வளவு சிம்பிளா காமிச்சிருப்பாங்க. ஆனா இவனுங்க இதுக்குமே ஒரு டுயட் சாங் வச்சிருக்காங்க. அடங்கொப்பன் தாமரபரன்ல தலைமுழுக நம்மளால முடியாதுறாங்க அப்பா. அட்லீஸ்ட் இந்த டுயட் சாங்கேஜ் உருப்படியா எடுத்தாங்களான்னு சொல்லி கேட்டா அங்க ரியல் எஸ்டேட் கொடி, இங்க செடி கொடி, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி டான்ஸை கூட கம்பேர் பண்ணி பாருங்களேன். அங்கேயும் சாலை காய வச்சாங்க, இங்கேயும் சாலை காய வைக்கிறாங்க. அங்கேயும் சார் வாக்கிங் போனாப்புல, இங்கேயும் இந்த சார் வாக்கிங் போறாங்க. அப்படிதான். அப்புறம் லாரன்ஸ்குள்ள இந்த காஞ்சனா பேய் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால கையில இந்த வளையல்லாம் போட்டு பார்த்துட்டு பயங்கரமா அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாப்புல. அதை அவங்க அண்ணி பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு லாரன்ஸ் போயிட்டு பயங்கரமா மிரட்டி விடுவாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கான்னு கேக்குறேன், சொல்லு. வேற லெவலுங்க நீங்க, வேற லெவல். லாரன்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் என்னங்க பெர்ஃபார்மன்ஸ்! இங்க சார் மிரட்டி விட்டுருப்பாரு பாருங்க, மிரட்டி முடிஞ்சா சிரிக்காம பாருங்க பாப்போம். কেমন লাগছে আমার? অনেকদিন পরে লাল চুড়ি পরেছি। আহা, அவனா நீ? খুব সুন্দর লাগছে না? বলো 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 বলো, খুব সুন্দর লাগছে না? ஐயோ சினுங்கறானே, போடா வெளியே. বল না, சிரிப்ப அடக்க முடியலடா. எப்படி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சுல. எல்லாத்தையும் விட கடைசியா அந்த கண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அதான் ஹைலைட். அண்ட் காஞ்சனா படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம லாரன்ஸ் வந்து 3 டைப் ஆஃப் பேய நடிச்சு காட்டியிருப்பாப்புல. அதுலயுமே பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னி படம் எடுத்திருப்பாப்புல. எம்எல்ஏ கை வைக்கிறியா? சாரே कोलो मास दे, चुप करो। हिंदी वाला हिंदी में नहीं बात करेगा तो एवलो चोर பின்றியடா. லாரன்ஸ் ஆச்சு நடிப்புல பின்னி படம் எடுத்தாப்புல. நான் உங்க குடல் எடுக்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே 3 டைப் ஆஃப் பேய இவர் எவ்வளவு டைப்பா நடிக்கிறாரு பாருங்களேன். இவர் நல்லா பண்றாரோ இல்லையோ, அந்த எடிட்டர் நல்லா சிறப்பா பண்ணிருக்காருன்ற மாதிரி இவர் எப்பெல்லாம் பேயா பெர்ஃபார்ம் பண்றாரோ அப்பெல்லாம் இவரை விட அந்த எஃபெக்ட் தான் பயங்கரமா ஒர்க் ஆகுது. கண்ணு மூக்கு வாயெல்லாம் பிதுங்கிட்டு வருது. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா. இதுல இந்த ஃபர்ஸ்ட் பேயா நடிச்சதை விட செகண்ட் பேயா நடிக்கும் போது மனுஷன் சும்மா செதற விட்டுருப்பாப்ல. செதற விடுறதுன்னா சாதாரணமா கிடையாதுங்க, வாயுவிலே செதற விடுவாப்ல. মামা কো வந்துருச்சு? আমি কতদিন পর খেতে বসেছি, তোমরা কেউ জানো না। আমার পেট শুধু খাবার চাই, খাবার। அப்பா எனக்கு না 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 না, আমি এখানে বসে খাবো না। எனக்கு ஏதாவது வத்து உம்மான வாயில புடிக்கும் போல. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, காஞ்சனால நல்ல ஹாரர் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இங்க மாயாபினில நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அண்ட் அதுக்கப்புறமா லாரன்ஸ் உடம்புக்குள்ள இருந்து காஞ்சனா பேயை வெளியே எடுக்கிறதுக்காக தர்கால இருந்து பாயை கூட்டிட்டு வருவாங்க. அந்த காஞ்சனா பேயும் நம்ம லாரன்ஸை விட்டு வெளியே போய் ஓரமா ஒளிஞ்சு நிக்கும்ல. என்ன விட்டு போய் அந்த மூலையில உட்கார். அதே மாதிரி தான் இங்கேயுமே தர்கால இருந்து ஒரு பாயை கூட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி காஞ்சனா பேயை உடம்புல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க. ஆனா பேய் மூஞ்சோட டிவில வருது. லா ஹவ்ல வலா குவத இல்ல பில்லா, லா ஹவ்ல வலா குவத. அங்கே பார். சரி, இந்த காஞ்சனா பேய் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு, டிவில எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறமா க்ளோஸ் அப்ல வந்து மூஞ்ச காட்டுது. அப்ப அந்த பேய் வேற மாதிரி இருக்கு. அவன் நம்மயா. இதெல்லாம் நாங்க ஆதிரா சீரியல்ல பார்த்துட்டோம். ஸ்டார்டிங்ல கிங் காங் பேய் ஒன்னு காமிச்சாங்க, அதுக்கப்புறம் உடம்புல போற வேற பேய் ஒன்னு காமிச்சாங்க.
டிவில ஒரு பேய் வருது, இப்ப க்ளோஸ் அப்ல ஒரு பேய் வருது. எத்தனை முகண்டா ஒரு பேய்க்கு? இப்படி நிறைய 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 பேய் இருக்கு. இதுக்கு அப்புறமா தான் நம்ம சரத்குமார் என்ட்ரி. ரைட், இப்ப அங்க ஒரு சரத்குமார் இதே மாதிரி ஓடி வர போறாப்ல. ஆனா யாரும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த சீனை மட்டும் பாத்துறாதீங்க, அப்புறம் நாங்க பொறுப்பு இல்ல. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெரி ஸ்ட்ராங் ஆன்டி. இங்க சரத்குமார் மொரட்டு காஞ்சனாவா இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு அடக்க ஒடக்கமான காஞ்சனாவா இருக்குது. ஆனா அங்க மாயாபினியில பாருங்க கொஞ்சம் கிளாமர் காஞ்சனா போல இருக்கு. நல்லா பப்பரப்பேன்னு தொப்புளெல்லாம் காமிச்சிட்டு ஓடி வருது. அதுலயும் மேனரிசம்ங்கிற பேர்ல கையிலேயே மசால் வடை வர சுடுது. அதுக்கப்புறமா காஞ்சனாவை பிடிச்சி ஒரு பாட்டிலுக்குள்ள அடைச்சி விட்டுருவாப்புல. அப்ப அந்த காஞ்சனா எப்படி வரும்? கருப்பா ஒரு உருவமா வந்து உள்ள அடையுமா? ஆனா இந்த மாயாபினில இவ்வளவு நேரம் அந்த பேய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கருப்பு உருவமா தான் டிராவல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா பாட்டிலுக்குள்ள போகும்போது மட்டும் அது என்ன யோசிச்சோ தெரியல, அதோட உருவத்தை எப்படி மாத்திக்கிச்சு பாருங்களேன். এই বয়েমের ভেতর চলে আয়। ஏன்னா மற்ற இடத்துக்கு போகும்போது நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ், எங்க வேணாலும் போய் உட்காந்துக்கலாம். ஆனா பாட்டிலுக்குள்ள போகணும்னா அதுக்கேத்த மாதிரி உடம்ப மாத்திக்கணும்ல, அதனால மாத்திக்கிச்சு போல. அதுக்கப்புறமா லாரன்ஸ்க்கு காஞ்சனாவுடைய ஸ்டோரியை கேட்டு சரி ஓகே ஜஸ்டிஸ் ஃபார் காஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை கழட்டி விட்டுருவாப்புல. காஞ்சனா பேயும் மறுபடியும் லாரன்ஸ் உடம்புக்குள்ள வந்துரும்ல. ஆனா இங்க மாயாபினில அந்த காஞ்சனா பேய் மறுபடியும் ஒரு உடம்புக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம திடீர்னு டிராகன் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடே நீங்க என்னடா முடிவுல இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிங் காங் பேயை காமிச்சீங்க, அப்புறம் டிவில ஒரு பேயை காமிச்சீங்க, அப்புறம் க்ளோஸ் அப் சாட்ல வேற ஒரு பேயை காமிச்சீங்க, அப்புறம் கருப்பா ஒரு உருவமா இருந்துச்சு, அப்புறம் பால் மாதிரி ஆச்சு, இப்ப டிராகன் மாதிரி வாயிலே தீயா விட்டுக்கிட்டு இருக்குது. அது காஞ்சனாடா, நீங்க காஞ்சி போன ஓனா மாதிரி ஆக்கிருக்கீங்களா? அண்ட் முக்கியமா கிளைமாக்ஸ் சாங், மூஞ்சில அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஒன்று ஆடி இருப்பாப்புல, எவ்வளவு வெறித்தனமா இருக்கும். இப்போ இதே வெறித்தனமான டான்ஸ அவங்களும் வெறித்தனமா தான் ஆடி இருக்காங்க. ஆனா அந்த வெறித்தனம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஏது இது டான்ஸா? போங்கயா நீங்களும் உங்க டான்ஸோ. இது மொரட்டு காஞ்சனாங்கிறதுனால மொரட்டு டான்ஸ், அது கொஞ்சம் கிளாமர் காஞ்சனா அப்படிங்கிறதுனால டூயட் டான்ஸ் அப்படிங்கிற பேர்ல இதுக்கு முன்னாடி 2 டூயட் சாக் பண்ணியிருந்தாங்க பாருங்க, அதே ஃபார்மட்ல கேரி பண்ணியிருக்காங்க. கடைசியா தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுக்கும்போது கூட நாங்க காமெடிக்கு பஞ்சம் இல்லாம எங்களால என்ன முடியுமோ அதை சிறப்பா பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அதுல கூட என்ன காமெடி பண்ண முடியுமோ சிறப்பா பண்ணிருக்காங்க. யார கட்டறாங்க? ஹாஸ்பிடல் கட்டனீங்க? அப்ப நான் அவங்களுக்கு கேட்டு சொல்றேன். யார? அங்க பாருங்க. ওকে জিজ্ঞেস করে দেখি। কারে? மெட்ராஸ்ல ஒரு கண் நோய் பரவிட்டு இருக்கு. அது வந்தா கூட இப்படிதான் கண்ணு செவக்கும். ஆனா எல்லாத்தையும் கூட மன்னிச்சிடலாம்டா. அந்த கண்ணு பிதுங்கிற ஐடியாவை எவன் கொடுத்தான்னு தான் தெரியல. நார்மல் காஞ்சனாவை காட்டுக்கடான்னு சொன்னா கண் வலி வந்த காஞ்சனாவை காமிச்சிட்டு இருக்காங்க. கெட்டப்ப பாரு கெட்ட. கண்ணுல பூ விழுந்துருது, டாக்டர் காட்டின அறிவன போட. ஆனா ஒரு ஹாரர் படத்தை எடுத்து இந்த அளவுக்கு காமெடி பண்ண முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காப்ல இந்த டைரக்டர். அதுக்கே உண்மையில நம்ம பாராட்டி ஆகணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரிச்சேன்.
சாலதான் அன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த காஞ்சனா ரீமேக் கொடுமைகளை பார்த்து கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். நீங்க என்ஜாய் பண்ணிருந்தா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துடும். சோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட ப்ளோன் சந்திக்காதன் பாய். சாப்பி டாடா பை பை அண்ட் டேக் கேர்.